தொழுகையில இப்ராஹிம் நபி பெயர் ஏன் வருது? நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுகையில அத்தையா தோதுறோம். அதுல துருதி இப்ராஹிம் ஓதும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்த்து இப்ராஹிம் நபி அவர்களின் பெயரையும் நம்ம குறிப்பிடுறோம். பல்லாயிரம் நபிமார்கள் இருந்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பெயரை மட்டும் ஏன் நம்ம தொழுகையில இடம்பெறுது? அதற்கான முக்கியமான 3 காரணங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். 1. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாவே காபாவை கட்டும்போது, இறைவா என் சந்ததிகளிலிருந்து ஒரு தூதரை அனுப்புவாயாக என்று துவா செஞ்சாங்க. அந்த துவாவின் பதில் தான் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் அவர்களை நினைவு கூர்றோம். 2. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகளின் தந்தை என்று அழைப்போம். நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வழியில் வந்தவர்கள். தந்தை மீது அருள் வேண்டி பிள்ளைகள் நாம் துவா செய்வது போல இது அமைந்துள்ளது. 3. இஸ்லாம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய ஓரிரை கொள்கையின் தொடர்ச்சி தான். ஹஜ்ஜு, குர்பானி என நமது பல வணக்கங்கள் அவர்களுடைய வாழ்க்கையோட தொடர்புடையவையா இருக்கு. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பர்கத் மாதிரி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் துரூத் இப்ராஹிம் ஓதுறோம்.